மீன் விழி மின்னல் ஃப்ளாஷ் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு கனிந்த வணக்கம். இன்றைக்கு உங்களிடம் பேச இருப்பது ஆளுமை திறன், பெண்களின் ஆளுமை திறன். பெண்களோட ஆளுமை திறனை இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு ஆளுமை திறன் வேண்டும். ஆளுமை திறன் என்ன? எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை எப்படி நாம் நோக்க போகிறோம் அப்படிங்கிறதான், ஒரு பெண்ணாக எப்படி பார்க்க போகிறோம். ஏன்னா பெண்களிடம் அவளுக்கு படைப்பு திறன் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? ஒரு பெண் நினைச்சா எந்த துறையாக இருந்தாலும் சாதிக்க முடியும். ஆனால் அந்த சாதனை புரியணும்னா அதுக்கு முக்கியமாக ஆளுமை திறன் தேவை. பெண்கள் இந்த ஆளுமை திறனை அவங்க வளர்த்துக்கிறதுக்கான முதல் படி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் படி என்ன தெரியுமா? புன்னகை. உங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் புன்னகை தான் உங்களோட முதல் படி. ஏன்னா எல்லா நகையும் விட புன்னகை தான் பெண்களுக்கு பொன்னகைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய சவால்களை கூட, மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட நம்முடைய மென்மையான அந்த புன்சிரிப்பு, அந்த புன்னகை அப்படியே அமைதி கொண்டு வந்துடும். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப அழகாக பயன்படுத்த முடியும். ஸோ இந்த புன்னகை தான் முதல் படி. அடுத்து இரண்டாவது படி தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை நிறைய தடவை நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கெல்லாம் அவங்க கோவம் வரும்போது தான் என்னவும் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் அப்படியே நெருப்பு மாதிரி தெரிக்கும். நாம் எப்போதுமே நான் உங்களுக்கு கோவப்பட மாட்டேன், கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆளுமை திறனில் ஒரு மிகப்பெரிய விஷயம்னா நாம் ஏன் கோபப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம வச்சுக்கணும். நம்ம அந்த ஒரு கோபப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையாக நினைக்காம நாம் ஏன் கோபப்படணும் அந்த சிந்தனையை. அப்போது கோபம் வரும்போது என்ன செய்வது? நமக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்ம யாரோட பழம், அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அலுவலக பணியில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணியில் இருந்தாலும் சரி, இப்போ வீட்டில் வேலை பார்க்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம போய் அலுவலகத்தில் சரி வேலை பார்க்குறதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். அங்கேயும் நமக்கு நிறைய மன அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கும்போது இந்த மன அழுத்தம் தான் நமக்கு பல வியாதிகள் வர்றதுக்கே காரணம், தெரியுமா உங்களுக்கு? ஸோ மன அழுத்தம் நமக்கு வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை நீக்கணும்னா என்ன? அந்த சிந்தனை வரணும். ஏன் நான் நம்ம கோவப்படுறப்போ நம்ம ஒரு முட்டாள் ஆகிடுறோம். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஏது சொல்கிறோங்கிறதே. மற்றவர்கள் கோபப்படுறப்போ அவங்க ஏன் கோபப்படுறாங்க, என்ன அவங்களோட கோபத்தை எப்படி அமைதிப்படுத்துறது நம்ம ஆரம்பிச்சிட்டாலே நாம் கோபப்படுறது நம்மளோட குறைஞ்சிரும். நம்மள்கிட்ட அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா சிந்தனை. இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நமக்கு நம்மளோட சூழ்நிலை கோவப்படுறதுன்னா அவங்கெல்லாம் நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைதினா என்னென்னா ஒரு வெளிப்படையான அமைதி நான் சொல்லலை, நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சாந்தமான அமைதி நிலையை நம்ம எடுத்து அவங்களாம் எவ்வளோ நம்மளை சுற்றி உள்ளவங்க எவ்வளோ கோவப்பட்டாலும், நம்மளை எவ்வளோ திட்டினாலும் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்னத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஸ்மைலோடு நீங்கள் பாருங்களேன். அவங்களுக்கு என்ன, நம்ம இவ்வளோ கோவப்படுறோம், அவங்க இவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள அறியாமல் கோவம் வரும். எப்போவுமே ஒரு கோவங்கிறது ஒரு வினைன்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம திரும்ப கோவப்படுறது ஒரு எதிர்வினை தானே, அதை நம்ம நீக்கணும். இது இரண்டாவது படி, ஆளுமை திறன். மூன்றாவது படி என்னன்னா, நம்மிடம் ஒவ்வொருத்தரும் பல விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது ஒருத்தர் பகிர்ந்ததை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது. பெண்கள் என்ன சொல்லுவாங்க, பெண்கள்லாம் ரகசியம்லாம் அவங்க மனசில் தங்காது அவ்வளோ சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா மிகப்பெரிய ரகசியம்லாம் பெண்கள்கிட்ட தான் ரொம்ப மறைஞ்சிருக்கும். சும்மா சாதாரண விஷயங்களை தான் அவங்க திட்டுறது, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அது மாதிரி அவங்க பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நேயர்களே, அந்த கோபத்தை நாம் விடணும். இந்த கோபத்தை விடணும்னா நம்ம சிந்தனையில் என்ன வரும்னா,
நம்மளை அறியாமலே, ஏன்னா நம்மளை அறியாமலே நம்ம அந்த கோவம் வரும். ஏன்னா நம்ம மனசில் பல செய்திகள் பதிந்து விட்டன. நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு செயல்பாடு நடக்கலைன்னா நமக்குள்ள அந்த கோவம் வருது இல்லையா? இந்த கோவத்தை நிறைய நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, கோவத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படி. யாருமே கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா வந்துச்சுன்னா வந்தது தான். ஆனால் அந்த கோவம் வருகின்ற நேரத்தில் நாம் முட்டாளாயிடுவோம். ஆமாம், கண்டிப்பாக நம்ம கோவப்பட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாம் நம்மளை முட்டாளாக தான் பார்ப்பாங்க. அது இல்லை, நம்ம பெண்கள் கோவப்படும் போது அவங்க அப்படியே ஒரு முட்டாளாக, அது அவங்க ஒரு பொழுதுபோக்காக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய குடும்ப உறுப்பினர்களே அப்படி பண்ணுவாங்க. இதே நீங்கள் இதுக்கு அலுவலக பணி மற்ற எந்த ஒரு இடமா இருந்தாலும் நீங்கள் கவனிக்கலாம். அதனால நாம் ஏன் கோபப்பட வேண்டும்? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி அதுக்கு முடிவு. ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஆமாம், நாம் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ மற்ற ஒரு மனிதன் நடக்கலை, பரவாயில்ல. ஆனால் அந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வச்சு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற எண்ணம் எப்போ நமக்கு உருவாகும்? நம்ம அந்த ஏன் கோவப்படணுங்கிற அந்த சிந்தனையை கொண்டு வந்தாதான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பகிர்தல். நல்ல விஷயங்களை நீங்கள் யாரோட வேணாலும் பகிர்ந்துருக்க, ஆனால் மற்றவர்களுடைய குறைகளை பற்றியோ மற்றவர்களை பற்றிய ஒரு ஆனால் குறை சொல்லாமல் இருக்கணுமா? நிச்சயமாக என்னையும் சேர்த்தா சொல்கிறோம், குறை சொல்கிற சூழ்நிலை தருணங்கள் நமக்கு வரும், நிறைய வரும். ஆனால் அந்த குறை சொல்வதை நாம் படிப்படியாக குறைத்தால் மட்டுமே நம்முடைய ஆளுமை திறனை நமக்குள் நீண்ட காலம் வைத்து கொள்ள முடியும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி ஒரு மனிதரை சந்தித்தாலும் சரி, அந்த மனிதரை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நேர்மறையான ஒரு திறன் இருக்கும். அந்த திறனை பாருங்கள், அவங்கள மனம் விட்டு பாராட்டுங்க. அவங்கள மனம் விட்டு பாராட்ட ஆரம்பித்தாலே உங்களுக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை தேடி வரவங்க அடுத்த தடவை உங்களை தேடி தானாக வருவாங்க. இது ஒரு ஆளுமை திறன். நீங்கள் அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்ம சரியான முடிவுகள் எடுப்போம். ஆனால் அப்போது நம்ம ஒரு மற்றவர்களிடம் நம்ம அவங்களோட நிறைகளை மனவிட்டு பாராட்டணும், அவங்க சாதனைகளை வரவேற்கணும். இன்னொன்று நமக்கு போட்டி இருக்கணும் தான். ஆனால் என்ன, நம்மளை தாண்டி இவங்க போகிறாங்களே. நிறைய பெண்களுக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம எப்போதுமே நமக்கு இருக்கிற திறமை, நமக்கு இருக்கிற தகுதி, அதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம எப்போதுமே அடுத்த மனிதர்கள் நம்மளை தாண்டி கூட திறமை இருக்கும், அதை தாண்டி அவங்க பெரிய புகழ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்க. அதை நீங்கள் மனம் விட்டு வரவேறுங்க. ஏன்னா பெண்மையினாலே எல்லா பெண்மையும் உங்களுக்குள்ளே பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தன்மையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இது ரொம்ப எளிதான விஷயம், கடினமான காரியம்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாரும் உங்களை தேடி வரணும்னா மற்றவங்கள பாராட்டுங்க, அவங்களோட திறனை பாருங்கள். இதுக்கு ஆளுமை திறனோட ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அடுத்ததான் நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, நிறைய எல்லாரோடையும் ஒரு கூட்டாக ஒரு வேலையை பாருங்கள். நான் மட்டும்தான் அந்த வேலையை பார்ப்பேன், மற்றவங்களால பார்க்க முடியாது. அது மாதிரி ஒன்று. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஒரு பெண்ணாக சொல்கிறேன், நீங்களும் பெண்ணாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா தயங்காமல் மற்றவங்கள்ட்ட கற்றுக்கங்க. கற்றல் என்றைக்குமே, ஏன்னா நம்ம கற்றல் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சரி, உலகம் அதையும் தாண்டி எப்போ வேணால் அவங்களுக்கு கற்றல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்மளை தாண்டி ஒரு மனிதருக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயங்களை நீங்கள் கிரகிச்சுக்கிட்டு அதை எப்படி அந்த கிரகித்த விஷயங்களை அழகாக மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா எப்போதுமே நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிடும் சொல்ல முடியாது. நம்மளை சக மனிதர்கள்டையும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும், அவங்களும் தன்னை எப்படி நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதனால் மற்ற பெண்களிடம் நல்ல மனம் விட்டு பேசுங்க, நீங்களும் சிரிங்க, மற்றவர்களையும் சிரிக்க வைங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்படி நீங்கள் பகிர்தலில் மற்றவர்களை நேர்மறையான குணங்கள், அவங்களுடைய திறமைகள், இதெல்லாம் நீங்கள் பாராட்ட ஆரம்பித்தாலே உங்களுக்குள்ளே ஒரு நகைச்சுவை உணர்வு வந்துடும். எல்லாரையும் நீங்கள் ஒரு சுதந்திரத்தை உணரலாம். எல்லாருமே அந்த சுதந்திரத்தை தானே எதிர்பார்க்குறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அடுத்தவங்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க சுதந்திரம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அது இல்லை, நம்முடைய சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், இது என்னோட சுதந்திரம், நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
சில நீங்கள் உடனே கேட்கலாம், இப்போ வந்து இரவு நேரங்களில் நிறைய பணி செஞ்சுட்டு ரொம்ப தாமதமாக வரும்போது பொது இடங்களில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதான். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவது? அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் தான். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சூழ்நிலை வர்றது இல்லை, நமக்கு பாதுகாப்பான ஒரு இதை போட்டு நம்ம வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். இல்லை நான் இனி இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நம்ம ஆளுமை திறன் பயன்படுத்துறது நம்ம பிரச்சனைகளை குறைக்கிறது, பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஆளுமை திறனை பயன்படுத்தணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான, மற்றவங்கள பாராட்டுறது. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அலுவலக பணியில் இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, அதுவும் ஆசிரியர் பணி அறப்பணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிரியர் பணியாக இருக்கும்போது நம்ம நிறைய பெண்கள் பாருங்கள், பெண்கள் தான் இப்போ அதிகமாக ஆசிரியராக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இன்னும் எனக்கு டேட்டா வந்து கரெக்டாக பெண்கள் தான் அதிக ஆசிரியராக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பெண்களை நான் நிறைய பார்க்குறேன் ஆசிரியராக. அவங்க வந்து குழந்தைங்களோட இருக்காங்க. இப்போ கல்லூரி பேராசிரியர்கள் எடுத்திங்கன்னா அவங்க மாணவர்களோட இருக்கிறாங்க. ஸோ அந்த மாணவர்களை நம்ம மாணவர்கள் கற்றல் நிகழணும்னா முதல்ல ஆசிரியர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு ஆசிரியராக எனக்கு தெரிஞ்ச அனைத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அந்த மாணவர் வந்து கிரகித்து கொள்கிற அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும். ஒவ்வொரு மாணவனும் எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட கற்றலில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில மாணவர்கள் வந்து ஏதோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வகுப்பறைகளில் வந்து ரொம்ப ஒரு மந்தமாக இருப்பாங்க. அதனால அவங்க திறமையற்றவர்களாக நமக்கு நினைக்க முடியாது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம நிறைய ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சராசரியான மாணவன், அந்த மாணவன் வந்து நல்ல திறமையான மாணவன், இன்னும் சில மாணவர்கள் வந்து இவன் வந்து ரொம்ப குறைந்த அளவு தான் படிக்கக்கூடிய மாணவன் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ வந்து ஒரு ஆங்கில பாடத்தில் வந்து சில மாணவர்கள் நல்லா திறமையாக இருப்பாங்க, ஆனால் சில மாணவர்கள் திறமையாக இருக்க மாட்டாங்க. அப்போ திறமையாக இல்லைன்னா அவங்க வேறொரு விஷயத்தில் திறமையாக இருப்பாங்க. அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாங்க, கடைசி பலகையில் உட்காந்துருக்க மாணவர்கள் தான் மிகப்பெரிய படைப்பாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. எல்லா பலகையிலையும் உட்காந்துருக்கிற மாணவர்கள் வந்து இது ரொம்ப திறமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதேமாதிரி. இன்னும் நான் சொல்கிறேன், இது ஆசிரியர்களுக்கு நான் சொன்னது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முதல்ல ஆசிரியர்களை வந்து மாணவர்கள் ஒரு குருவாக பார்க்கணும். இந்த ஆசிரியர் வந்து நம்ம நல்லா கற்றுக்கலாம், இவங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்மளை வந்து மேம்படுத்துவாங்க, நமக்கு வந்து நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க, நம்மளை ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்ய வைக்க சூழ்நிலையை உருவாக்குவாங்கங்கிற அந்த ஒரு தன்மையை வந்து நம்ம மாணவர்கள்ட்ட உருவாக்கணும். அப்புறம் இல்லத்தரசி பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆளுமை திறன் தான். இப்போ இல்லத்தரசியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இல்லத்தரசியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுப்புகள் அதிகம். ஆசிரியர்கள் விட ஆசிரியர்கள் அதிக நேரம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இல்லத்தரசிகள் வந்து மாணவர்களை அவங்க என்ன பள்ளியில் மாணவர்களாக இருக்காங்க, வீட்டில் அவங்க குழந்தைங்களா இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு பருவம் இருக்குது. பாலப்பருவம் இருக்குது, அடுத்து வயது வந்த பருவம், அடுத்து அது இளம்பருவனுடைய நல்வாழ்வு வந்து ஒரு தாயோட கையில் தான் இருக்கணுங்க. ஏன்னா தாய் என்பவள் எல்லா செயல்களையும் கவனமாக செய்யணும். ஏன்னா நம்மள்கிட்ட குழந்தைங்க வளருதுன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆளுமை திறனை சரியான வழியில் பயன்படுத்தணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். நாம் எல்லாத்துலேயுமே சரியாக கரெக்டாக எல்லா செயல்களையும் செஞ்சால் அதை அப்படியே அவங்க பிடிச்சிக்குவாங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அறிவுரை சொல்ல, ஆனால் நாம் ஏதோ கோவமாக ரொம்ப பயங்கரமாக அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொன்னோன்னா அந்த அறிவுரை அவங்களுக்கு மனசில் போய் சேராது. இது என்னோட இது. ஸோ நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை தேடி நம்மளை நோக்கி வர்ற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ நம்ம அது குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ பொதுத்துறையில் இருந்தாலும் சரி, ஒரு பள்ளி வளாகமாக இருந்தாலும் சரி, கல்லூரி வளாகமாக இருந்தாலும் சரி, எங்கே யார் தவறு செஞ்சாலும் அதை நீங்கள் ஒரு எதிர்மறையாக சொல்ல வேணாம், நேர்மறையாக நீங்கள் செய்து இப்படித்தான், இது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டராக சொல்லாமல் ஒரு பணிவாக சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஏற்றுப்பாங்க. நம்ம தினந்தோறும் சொல்லிகிட்டு இருக்க போதில்லை, என்றைக்கும் அவங்க ஒரு எதிர்பாராத ஒரு செயல் செய்யலாம், இல்லை இதை நான் வந்து இது என்னோடய மனசுக்கு ஒத்ததாக இல்லை,
இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாக நம்ம அவங்கள்ட்ட கண்டிப்பாக சொல்ல முடியும். அவங்க எந்த மாதிரி நம்மள்கிட்ட பழகுறாங்க, நம்ம வந்து அவங்கள்ட்ட நல்லா பழகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம அவங்களோட கருத்தை சொன்னோம். அதே மாதிரி மற்றவர்கள் நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது நம்முடைய தவறுகளை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்சம் குணதயங்களை மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மள இப்போது ஏதோ ஒரு இதில் போட்டி நம்ம தாண்டி யார் வந்தாலும் நமக்கு மேலேயே போனாலும் அவங்கள வணங்குங்க. அவங்கள ஓகே வந்தாங்களா, சரி சந்தோஷம், ஏற்றுக்கங்க. ஸோ இந்த மாதிரி பெண்கள் வாழும்போது அவங்களோட சூழ்நிலை அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆளுமை திறனில் வந்து நமக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த தனித்துவம் முக்கியம். அந்த தனித்துவத்தில் நாம் எப்படி ஆடை அணிகிறோம், எப்படி நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம். எல்லாம் சொல்லுவாங்க அலங்காரம்னா எளிமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எளிமையாக இருக்கணும். அதே நம்முடைய கலாச்சாரோட அந்த கலாச்சாரத்தினுடைய என்ன சொல்கிறது, அந்த கலாச்சாரத்தினுடைய என்ன வார்த்தை, எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தேடுறேன். அந்த கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு நம்மளுடைய இதில் தெரியணும். ஆடை அணிவதுலேருந்து எல்லாமே சரி. ஆனால் பெண்கள் எந்த மாதிரியான உடை வேணாலும் அணிந்து கொள்ளலாம், அதில் எல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நேர்த்தியாக போடணும், அவ்வளோதான். எந்த மாதிரி உடை போட்டுக்கிட்டாலும் நேர்த்தியாக போடணும். நீங்கள் உடனே கேட்கக்கூடாது, இது சினிமாவிலெல்லாம் நடிகைகள்லாம் போட்டுக்கிறாங்க அந்த மாதிரியும் போடுறதெல்லாம் தப்பா, அப்படிப்பட்ட இன்னும் அவங்களுடைய தொழில் அதனால் போட்டுக்கிறாங்க. அது வந்து அது ஒரு கலை அம்சமாக, அதை கூட நீங்கள் ஒரு கலை அம்சமாக பாருங்கள். நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில்க் ஸ்மிதாங்கிற அந்த பெண் கலைஞர் ரொம்ப அற்புதமாக அவங்களோட கவர்ச்சி நடனத்தை ஆடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு அவங்களோட நடனம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அந்த கவர்ச்சி நடனத்தை கூட அவங்க ஒரு அழகாக மென்மையாக எப்படி செஞ்சாலும் அது கலையம்சத்தோட அவங்க செய்யும்போது கலையம்சம் இருக்கும். ஏன்னா அதை அவங்க முழு ஈடுபாட்டோடு செய்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி செய்கிறதுனால நம்ம வந்து அது ஒரு வேறு பார்வை கிடையாது. அவங்க ஒரு பெண் எப்படி ஆடை அணிகிறாங்க அதை வச்செல்லாம் நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம எடை போட முடியாது. அவங்க ஸோ எல்லா பெண்களுமே தங்களுடைய ஆக்கத்தை, தங்களுடைய ஊக்கத்தை எல்லாத்தையும் அவங்க செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. என்னோட தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த நிறைய நான் திருமணத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயம் என்னால் ஒரு தனித்துவமாக தைரியமாக செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் திருமணத்திற்கு பிறகு என்னை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு அவங்க என்னிட்ட பருந்துட்டாங்க. நான் சொன்னேன், அப்படி இல்லை, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கணும். ஐயோ நம்மளை இன்னொன்று என்ன தெரியுமா, பெண்கள் வந்து என்ன ஒரு சூழ்நிலை, அவங்க நம்ம ஒரு இப்போ எங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பணிவாக ஏற்றுக்கும் போது நல்ல பெண்ணும்பாங்க, இல்லை கேள்வி கேட்டோம்னா இல்லைம்பாங்க. ஆனால் நம்ம பெண்ணான் இதை தாண்டி நாம் செய்கிற செயல் சரியான ஒரு பெண்ணும் பார்க்கணும். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், இல்லை நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா தவறாக இருந்தால் உண்மையாக தவறாக இருக்கணும். ஆனால் அதில் அநீதி இருக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். பெண்ணுக்கு ஒரு நீதி அப்படிங்கிற பெண் தன்னுடைய சுதந்திரத்தை சரியான வழியில் பயன்படுத்தணும். மற்றவங்களை நாமளும் மேம்பாடு அடையணும், மற்றவங்களையும் மேம்பாடு அடைய வைக்கணும். அதுதான் பெண் இல்லையா? அவங்க அந்த மாதிரி அந்த தோழி என்கிட்ட பகிர்ந்துக்கும் போது சொன்னேன், இதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆளுமை திறனை நீங்கள் வெளியில் எடுக்க பயப்படுறீங்க. அவங்களுக்கு புரியும். இப்போ வந்து அவங்க மாமியார், அவங்க உதாரணம் சொன்னாங்க, என்னோடய மாமியார் என்னால் அவங்கள்ட்ட புரிய வைக்க முடியலை, என்னுடைய கணவருக்கு நான் சொல்ல முடியலை அப்படின்னாங்க. சொல்கிறது தான் ஆளுமை திறன். அது எப்படின்னா எதிர்மறையாக இல்லை, நேர்மறையாக சொல்லணும். நேர்மறையாக சொல்லி, இல்லை இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, என்னால் நிச்சயமாக இந்த துறையில் என்னால் மேலே வர முடியும். தோல்வி வரும் பெண்களே, நம்ம ஒரு செயல் புதுசாக செய்யும்போது தோல்வி வரும். அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு அந்த தோல்வியில் நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். இன்னொன்று, குடும்பத்தில் நீங்கள் நிறைய சண்டை சச்சரவு போடுவதை ரொம்ப தவிர்த்துருங்க. சண்டை சச்சரவு போடுறது ஆண்களை கண்டிப்பாக நம்மளுடைய கருத்துக்களை கேட்குற அளவுக்கு ஆண்கள் நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா ஆண்களும் வந்து பெண்களை நம்ம மேலே தான். ஏன்னா ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனைவி வந்து எப்படி அவங்க பேசுகிறாங்க, எப்படி அவங்க கவனிக்கிறாங்க. ஏன்னா ஆண் என்பவர் ஒரு குழந்தை மாதிரி. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனைவியோட தாய் அன்புக்கு அப்புறம் மனைவியோட அன்பு தான். அந்த மனைவி அன்பில் தான் அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்திலேயே அவங்க மனைவிகிட்டேருந்து அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்கமே அன்பை எதிர்பார்க்க. அந்த அன்பை வந்து ஏன் நம்ம கோபமாக காட்டணும்? ரொம்ப தன்மையாக
தெளிவாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம். அவங்களுக்கு வேண்டியதை நம்ம கவனிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆணாதிக்கம் அவங்களுக்கு எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் கணவரே ஒரு குழந்தையா நினைங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாமே செய்யும்போது அவங்க நம்மளை ஒரு தாயாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயம். ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பார்த்தீங்களா, ஒரு விஷயம் தெரியுமா, யசோதைக்கு கிருஷ்ணர் குழந்தையா இருந்தப்போ என்ன தவம் செய்தாய், ஒரு இறைவனுக்கே கிருஷ்ணனுக்கே என்ன தவம் செய்தா யசோதா, எங்கும் நிறைந்த அந்த பரபிரம்மத்துக்கே நீ ஒரு தாயா இருக்கிறியே, என்ன தவம் செய்த. ஏன்னா ஒரு கனவுலையே கட்டி போட்டு மிரட்டுற அந்த ஒரு அன்பு, அது ஒரு அன்பு சங்கிலி தான். அதே மாதிரி தான் உங்களுடைய அது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்களா, அங்கே இருக்கிற ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஒரு சகோதரனா, உங்கள் ஒரு வயதானவங்களா உங்களோட தந்தையா, ஒரு சகோதரனா, உங்கள் இன்னும் சின்ன பையனா உங்கள் பையனா, அவங்கள அந்த பார்வையில் பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்களே வழியை போய் செய்யும்போது அவங்களுக்கு உங்களை அறியாமல் உங்கள் மேலே ஒரு அன்பு வந்துடும். இதில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம், யார் யாரை இது செய்வது அப்படியெல்லாம் வரவே வராது. நாம் எல்லாமே ஒரு மனிதத்துவம் தான். இதில் இது ஒரு ஆணாதிக்க சமூகம், இது பெண் பெண்ணடிமை சமூகம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ ஆண்கள் இன்னொரு விஷயம், ஆண்களும் சரிநிகர் சமமாக பெண்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லியிருக்காங்க. அவர் காலகட்டத்தில் பெண்களுக்கு சுதந்திரம். நான் என்ன சொல்லுவேன், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் பெண்கள் சொல்லிட்டீங்க. இல்லை, சுதந்திரம் அவங்க கொடுக்கறது கிடையாது. நீங்கள் தான் உங்கள் சுதந்திரத்தை சரியான வழியில் பயன்படுத்துவீர்களா நேர்களே? பெண்களை குறிப்பாக நான் இன்றைக்கி இவ்வளோ விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்கள் நீங்கள் வீட்டினுடைய கண்கள் மட்டுமல்ல, நாட்டினுடைய கண்கள். அதனால தான் துன்பம் இல்லாத நிலையே சக்தி என்று பாடினான் பாரதி. தூக்கமில்லா கண்விழிப்பே சக்தி, தொடர்ந்து வேலை பார்க்குறதே சக்தி, எல்லாமே சக்தி தான். நீங்கள் சக்தியாக இருக்கும்போது நீங்கள் ஏன் பதற வேண்டும்? ஒரு நிறைய தோட்டம், நிறைய வேலைகளை உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க, மகிழ்ச்சியாக செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆளுமை திறன் கொண்ட பெண்ணாக வருவீங்க. மீன்விழி மின்னல் ஃப்ளாஷ் சேனல் எனக்கு நேயர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது அஞ்சு.